நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நல்ல தம்பி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நான் வெளியே வந்துடுவேன், நீ இங்க வந்துடுவ. உன் ஒய்ஃப் உயிரோட திரும்பி வந்தாதானே நீ வெளியே வருவ. அப்படியே வந்தாலும் நீ கடத்தலன்னு சொல்லணும்ல. அவ வருவா, நான் கடத்தலன்னு சொல்லுவா. நான் விட்டாதானே விஸ்வநாதன் அவங்க வெளியே வருவாங்க. ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். உன் ஒய்ஃபை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். தெரியும், நீ தான் கடத்திட்டு போனேன்னு நான் ஏற்கனவே நினைச்சேன். அப்ப என் நினைப்பு உனக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல. நல்ல தம்பி, எதுக்கு சரோஜினியை கடத்தின? லாக்அப்ல இருக்கும்போது ஏன் கத்தி பேசுற? மெதுவா பேசு. விஸ்வநாதா, விசுவாசமா இருந்த என்ன நீ தூக்கி எறிஞ்ச, அவமானப்படுத்தின, என்னை வேதனைப்படுத்தின, விட்டுட்டேன். ஆனா நீ வேண்டான்னு சொன்ன வேலையை தானே நான் எடுத்து பண்ணேன். நான் செய்யறதா சொன்னேன், செய்ய ஆரம்பிச்சேன். அதையே உன்னால் தாங்கிக்க முடியல. ஏன் அரசிக்கு ஃபோன் பண்ண? அரசிக்கிட்ட என்ன காட்டி கொடுத்த? அரசிக்கு நான் ஃபோன் பண்ணல, உன்னை நான் காட்டி கொடுக்கல. அமெரிக்காவில் இருக்கிற முருகன் கோயிலில் வந்து நீ சத்தியம் பண்ணாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நல்ல தம்பியை பற்றி நல்லா தெரிஞ்சு நீ விளையாடிட்ட. நானும் உன் கூட விளையாடணும்ல. அதான் உன் ஒய்ஃபை கடத்தினா உன்னை உள்ள அமிச்சேன். இப்போ என் பிஸ்னஸ் அமோகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கோடி கோடியாக கொட்டிக்கிட்டு இருக்கு. பணம் மழையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்குற பணத்தை விட நான் உனக்கு அதிகமாக தரேன். சரோஜினி விட்டுரு. அவங்கள விட்டுட்டா நீ என்ன விட மாட்டியே? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. விட மாட்டேன். உன் ஒய்ஃபை விடவே மாட்டேன். விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் விஸ்வநாதன் சொல்கிற மாதிரி நல்ல தம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் நல்ல தம்பின்னு எல்லாரும் சொல்லணும். நானும் வளரணும்ல. நல்ல தம்பி, என்னோட எல்லா கம்பெனிஸும் உனக்கு கொடுத்துட்றேன். சரோஜினி விட்டுரு. உன்னோட கம்பெனி தான் ஜிஜே கொடுத்துட்டியே. உன் சீட்டில் உட்காந்து அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் தெரியாது எனக்கு. நான் வெளியே வர வரைக்கும் தான் ஜிஜேவை கம்பெனிஸை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். நான் வெளியே வந்த உடனே திரும்ப வாங்கிக்குவேன். நீ வெளியே வந்தா தானே வாங்குவேன். சரி, நீ சரோஜினை விட வேண்டாம், அவளை கொலை பண்ணிடு. என்ன விஸ்வநாதா, உன் ஒய்ஃபை கொலை பண்ண சொல்ற? கொலைப்பழியை என் மேலே போட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? நீ தானே சரோஜினியை கடத்தின, நீ தான் கொலை பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆபத்தே அதான் விஸ்வநாதா. மற்றவங்க கோலம் போடுற இடத்துல நீ பாலம் கட்டுற ஆளாச்சே. நான் சரோஜினி அம்மாவை கொலை பண்ண மாட்டேன். அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. நல்லவங்க சாகக்கூடாது. அவங்கள துருப்பிச்சிட்டா வச்சு உன்னை சாகடிக்கிறேன். அவங்கள உயிரோட வச்சிருந்து உன்னை சாகடிப்பேன். உன்னை கொலை பண்ண நான் கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன். ஆனால் உன்னை சாகடிப்பேன். நல்ல தம்பி. ஹாவ் அ நைஸ் டே விஸ்வநாதன். பாய். சார், அந்த ஃபோன் ஒர்க் பண்ணாது. நீங்க பேசி முடிச்ச அடுத்த செகண்டே அந்த ஃபோன் அண்ட் சிம் பிளாக் ஆயிடும். ஃபோன் ப்ளீஸ். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். சொன்ன உடனே நம்பிட்டீங்க. அப்படி நம்புறதால தான் ஜெயிலில் இருக்கீங்க. ஹாப்பி மார்னிங் சார். விஸ்வநாதனை நாளைக்கு கோர்ட்டு கொண்டு போறாங்க. உங்களை கடத்தின வழக்குல தான். ஆனா விஸ்வநாதன் உங்களை கடத்தல. ஆனா அவர் தான் உங்களை கடத்தினதா போலீஸ் வழக்கு போட்டிருக்கு. கோர்ட்ல போய் காட்டு கத்து கத்த போறாரு அவர் உங்களை கடத்தல. ஆனா நீங்க போன்ல செந்தாமலை அரசி கிட்ட பேசினதே ஒரு பெரிய சாட்சி ஆயிடுச்சு. என்னை என் புருஷன் தான் அடைச்சி வச்சிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆதாரம் ஒன்று போதும்.
அட பாவி, என் புருஷனை பத்தி போன்ல போலீஸ்ல தப்பா சொல்ல வச்சுட்டல்ல. இந்த பாரு நல்ல தம்பி, நீ நீ நல்லா இருக்க மாட்ட. என்ன திடீர்னு சாபம் விடுறீங்க? என்ன புருஷன் மேல திடீர்னு பாசம் வந்துருச்சா? புருஷன் எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும் பொம்பளைங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? இங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போய் கோர்ட்ல நல்ல தம்பி தான் என்ன கடத்தனா, என் புருஷன் என்ன கடத்தலன்னு சொல்லணும் போல இருக்குல்ல? தவிக்கிறது இல்ல மனசு. நானே உங்களை கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையத்தான் சொல்றேன். ஆனா கோர்ட்டுக்கு போய் உண்மையை நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். முடியாது. நான் உண்மையை சொல்றேன். ஐயோ, நீதான் கடத்தினு சொல்லுவேன். செல்வியோட உயிர் போயிடும், பரவாயில்லையா? சரோஜினி அம்மா, உங்களை காணும்னு உங்க புருஷன் தவிக்கல, துடிக்கல. ஆனா செல்வி அப்படி இல்லை. நீங்க காணும்னு தவிச்சாங்க, துடிச்சாங்க. அவங்க தான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. அவ்வளோ பாசம் உங்க மேல செல்விக்கு. அவ்வளோ பாசம் உங்க மேல வச்சிருக்க செல்வி வேணுமா? இல்ல உங்க உயிரை கூட எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற உங்க புருஷன் வேணுமா? நீங்க கோர்ட்டுக்கு போய் என் புருஷன் தான் என்ன கடத்தி அடைச்சு வச்சிருந்தான்னு சொல்லணும். அதுக்காகத்தான் நான் உங்களை வெளியே விடுறேன். அதை விட்டுட்டு என்ன அந்த நல்ல தம்பி தான் கடத்தி வச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா செல்வியோட உயிரை எடுத்துருவேன். வேண்டாம் நல்ல தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். செல்வி ஒண்ணும் பண்ணிடாத. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுப்பா. அது தெரிஞ்சதுனால தானே உங்களை வெளியே விடுறேன். செல்வி பின்னால சிகப்பு கலர் சட்டை போட்ட என் ஆள் ஒருத்தன் கோர்ட்ல இருப்பான். நீங்க அங்க விஸ்வநாதன் தான் என்ன கடத்தி அடைச்சு வச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவன் துப்பாக்கியை கூட தொட மாட்டான். அதை விட்டுட்டு நல்ல தம்பி தான் என்ன கடத்தி வச்சிருந்தான்னு சொன்னீங்கன்னா அந்த நிமிஷமே அவன் செல்வியை சுட்டுருவான். உங்க மேல உயிரையே வச்சிருக்க செல்வி உயிரோட இருக்கணுமா, இல்ல உங்க கண்ணு முன்னாடியே துப்பாக்கி தோட்டாக்கள் தொலைச்சு சாகணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன போலாமா? என்ன போலாமா? சொல்லுங்க வக்கீல் சார். சார், நாளைக்கு உங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க சார். உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். அரசி கண்டுபிடிக்க மாட்டா. என் ஒய்ஃப் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, நான் வெளியே வரக்கூடாது. அதான் அவளோட எய்ம். ஆனால் என் ஒய்ஃபை கடத்தினது யாருன்னு எனக்கு தெரியும். யார் சார் கடத்தினது? என் புது எதிரி. அவன் தான் கடத்தினான்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், இந்த விஷயத்தை நீங்க கோர்ட்ல சொல்லுங்க சார். சொன்னா அவனால எனக்கு பிரச்சனை வரும். சொல்லலைன்னா அரசியல் உங்களுக்கு பிரச்சனை வரும் சார். சார், அவனால வர பிரச்சனையை எப்படியாவது ஃபேஸ் பண்ணலாம் சார். முதல்ல உங்க ஒய்ஃபை நீங்க கடத்தலைங்கிறத ப்ரூவ் பண்ணணும் சார். நல்ல தம்பி கடத்தின மேட்டரை நீங்க கோர்ட்ல சொன்னா அவனை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க. அதனால சரோஜினிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சார், உங்களுக்கு உங்க லைஃப் முக்கியமா உங்க ஒய்ஃப் முக்கியமா?
சரி வக்கீல் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கோர்ட்டில் சொல்கிறேன். இது போதும் சார், மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். ஹலோ ப்ளீஸ். ஆமா சார், கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க தான் கடத்தினீங்க. சரி, கேட்காதீங்க. கொஞ்சம் தள்ளுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்லுங்க சார். உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. உண்மையா சார்? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆமா சார். சார் என்ன காரணம் சார்? மேடம், ஒரு வீட்டு கட்டல் கேஸ்ல மேடம், இன்னைக்கு ஒரு மனைவி மேடம் ஒரே ஒரு மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ், கேஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி ரெடியாக வச்சிருக்கீங்களா? எஸ் மேடம். வில் டேக் அ லுக் அட் இட். விஸ்வநாதன், விஸ்வநாதன். மிஸ்டர் விஸ்வநாதன், உங்க மனைவியை நீங்க கடத்தி வைத்திருப்பதாக உங்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை யோர் ஆனர், என் மனைவியை நான் கடத்தலை. அதுக்கான அவசியமும் இல்லை. என் மேலே போய் கேஸ் போட்டிருக்காங்க. நான் குற்றவாளி இல்லை யோர் ஆனர். யுவர் ஆனர், இவர் ஒய்ஃபை இவர் கடத்தலைன்னு சொல்றாரு. அப்போ இவர் ஒய்ஃப் எங்கே போனாங்க? வேற யாரோ கடத்தியிருக்காங்க. வேற யாரோ கடத்தினாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? டிஜிபி மேடம் என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. என் ஒய்ஃபை நான் கடத்தினதா என் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னேன். என் ஒய்ஃபை பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருந்தாங்களா? இல்லை. வீட்டில் இல்லைன்னா எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்கலாம். அப்படி யோசிக்காம வேற யாரோ கடத்திட்டாங்கன்னு எப்படி சொன்னீங்க? அந்த பதிலை நீங்க யூகத்துல சொல்லியிருக்க முடியாது. உங்களுக்கு யாரோ எதிரிகள் இருக்காங்க, அவங்க உங்க ஒய்ஃபை கடத்திருக்கலாம். அதனால தான் நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. இல்லை, எனக்கு யாரும் எதிரிங்க இல்லை. வேற யார் உங்க ஒய்ஃபை கடத்தினது? உங்க ஒய்ஃபை நீங்க கடத்தி வச்சிருக்கீங்க, அதுதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் மிஸ்டர் விஸ்வநாதன் கடத்தினதா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு. என்ன காரணத்துக்காக கடத்தினார்னு இவரால் சொல்ல முடியுமா? என் கட்சிக்காரர் மிஸ்டர் விஸ்வநாதன் இஸ் நாட் an ordinary man. அவர் பெரிய பிசினஸ் மேக்னட். இவர் மாதிரியே சமூகத்துல பெரிய அந்தஸ்துள்ள யாரும் பர்சனல் விஷயங்களையோ அல்லது குடும்பத்துக்கோ கெட்ட பேர் ஏற்படுத்த விரும்ப மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவங்க அடிப்பாங்க, உதப்பாங்க, கோவத்துல சில பேர் திட்டுவாங்க, சில பேர் மனைவியை கொலையே செய்வாங்க. அதை சொல்ல மாட்டீங்களே? இருக்கலாம், அவர் கொலை கூட பண்ணியிருக்கலாம். என் கட்சிக்காரர் விஸ்வநாதனும் அவர் மனைவி டாக்டர் சரோஜினியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவினா இப்படித்தான் இருக்கணும்னு உதாரணமா இருக்காங்க. அப்படிப்பட்டவர் எப்படி சார் மனைவியை கடத்திருக்க முடியும் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்ல சொன்னாரா? அவங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க வக்கீலா, அவங்க வீட்டு வேலைக்காரனா? யுவர் ஆனர், அரசு தரப்பு வக்கீல் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இல்லை யுவர் ஆனர், இதை நான் தவறான நோக்கத்தோடு சொல்லவில்லை. வேலைக்காரர்களுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல், பெற்ற பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம். அதை அவர்கள் வெளியே சொல்லாமல் மறைப்பதும் சகஜம். விஸ்வநாதனும்
அவர் மனைவியும் அதேபோல் மறைத்திருக்கலாம். அவர்களுக்குள் வெளியே தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அதனால் தான் அவர் மனைவியை கடத்தி இருக்கிறார் யுவர் ஆனர். நீங்க 2 பேருமே வெறும் யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் விஸ்வநாதன் தான் கடத்தினாருங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியுமா? யுவர் ஆனர், விஸ்வநாத் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்த செல்வியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், கிராண்டட். செல்வி 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 உங்க பொண்ணு தானே? ஆமாம். உங்க பொண்ணு. ஆனா உங்க ஒய்ஃப் சரோஜினியுடைய பொண்ணு இல்ல. ஆமாம், இல்லை. உங்க பொண்ணு செல்விக்கும் சரோஜினிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. செல்வி என்னோட பிஏ. ஆஃபீஸ் விஷயமா சில லெட்டர்ஸில் சைன் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்போது என் ஒய்ஃபை மீட் பண்ணி பேசுவாங்க. அவ்வளோதான். காரணமே இல்லாம அப்பா மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா சார்? என்ன காரணம்னு நீங்கள் தான் சார் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்கும் லெட்டர்ஸில் கையெழுத்து வாங்க மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போவீங்களா நீங்க? இல்ல, அவர் வைஃப் என் மேல என்னை பெத்த தாயை விட பாசம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன ஒரு மகளா தான் நினைச்சாங்க. அந்த பாசத்துக்காக தான் நான் அவங்கள பார்க்க போவேன். அவர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு காரணம்? ஹலோ செல்வி, செல்வி அம்மா. ஹலோ ஹலோ சரோஜினி. ஹலோ. அவங்க கூட போன்ல பேசலான்னு பார்த்தேன். ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க எங்க தான் இருக்காங்க? ஆஃபீஸ் வந்தா ஆஃபீஸ் விஷயம் மட்டும்தான் பேசணும். சரி, எங்க போயிருக்காங்கன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எப்ப வருவாங்கன்னு சொல்லுங்க. தெரியாது. எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு கேட்டா சொல்லலாம் இல்ல? அவர் சொல்லல. அப்புறம் நான் எந்த கேள்வி கேட்டாலும் சரியா பதில் சொல்லல. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். That's all, Your Honor. எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். இதற்கு முன்னால செந்தமிழரசி என் கட்சிக்காரர் விஸ்வநாதன் மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல என் கட்சிக்காரருக்கு சாதகமா நீங்க சாட்சி சொன்னீங்க இல்லையா? சொன்னேன். இவர் நல்லவர், உத்தமர். செந்தமிழரசி அவர் மேல இருக்கிற கோபத்தினால பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. இவர் தேச துரோகி இல்ல, நிரபராதின்னு தீர்ப்பாயிடுச்சு இல்லையா? ஆமா. அப்ப நல்லவராயிருந்த விஸ்வநாதன், அப்ப உத்தமராயிருந்த விஸ்வநாதன் இப்ப மனைவியை கடத்துற அளவுக்கு எப்படி கெட்டவரா மாறினாரு? அவர் மாறினாரா இல்ல அவருக்கு எதிராக செந்தமிழரசி உங்களை மாத்தினாங்களா? நேத்து நல்லவங்களா இருந்தவங்க இன்னைக்கு கெட்டவங்களா மாறுது இல்லையா? நேத்து கெட்டவங்களா இருந்தவங்க இன்னைக்கு நல்லவங்களா மாறுது இல்லையா? மாற மாட்டாங்களா? யுவர் ஆனர், விஸ்வநாதன் நல்லவரா கெட்டவரா என்பது இப்ப பிரச்சனை இல்லை. அவர் மனைவியை கடத்தினாரா இல்லையா என்பதுதான். அதுவும் இல்லாம அது வேற வழக்கு, இது வேற வழக்கு. அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் முடிச்சு போட்டு எதிர்க்கட்சி வக்கீல் குழப்ப நினைக்கிறார். செல்வியுடைய சாட்சிகள் மட்டுமல்ல, சரோஜினியை விஸ்வநாதன் தான் கடத்தினார் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. அதை இந்த கோர்ட் முன் நிரூபிப்பதற்கு டிஜிபி செந்தமிழரசி அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். செந்தமிழரசி செந்தமிழரசி செந்தமிழரசி. செல்வியுடைய மனசை மாத்தி விஸ்வநாதனுக்கு எதிராக அவரை திருப்பிட்டீங்கன்னு அவருடைய வக்கீல் சொல்றார். அது உண்மையா? இல்ல, செல்வி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க.
அந்த கம்ப்ளைண்ட்டை நான் ஏற்றுக்கல. விஐபியா இருந்தால் தான் என் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்குவீங்களான்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து முறைப்படியாக விஸ்வநாதனை விசாரித்தோம். அவர் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறதா சொன்னார். வீட்டில் போய் பார்த்தோம், அவங்க இல்லை. அதனால் அவரை எங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரித்தோம். அவர் கடத்தலைங்கிற பதில் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. வேற யாரோ கடத்திருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அது யாராக இருக்கும், என்ன காரணம் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாரு. அவர் வக்கீல் வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டார். அதனால் அவரை ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படி அவர் அரெஸ்ட் பண்ணீங்க? விஸ்வநாதனோட வைஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை கடத்தி வச்சிருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அதை வச்சு நான் அவரை அரெஸ்ட் பண்ணேன். அவர் வைஃப் பேசுறது நான் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கேட்கணும். செந்தமிழரசி, நான் சரோஜினி, டாக்டர் சரோஜினி, விஸ்வநாதன் வைஃப் பேசுறேன். என் ஹஸ்பண்ட் விஸ்வநாதன் என்னை எங்கேயோ கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஐயோ, எங்கேயோ கடத்திருக்காரு. இந்த பாருங்க, முதல்ல வீட்டுல அரெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் தான் என்ன இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு போலங்க. ப்ளீஸ் 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 ஹெல்ப் மீ, என்ன காப்பாத்துங்க. அவரே தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு போல. நீங்க போலாம். யுவர் ஆனர், இவர் தான் கடத்தினார்னு இவர் ஒய்ஃபே சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் யுவர் ஆனர்? இந்த ஆதாரமே உண்மை இல்லை யுவர் ஆனர். செந்தமிழரசி கிட்ட ஃபோனில் பேசினவங்க என் கட்சிக்காரரோட ஒய்ஃப்னு நிரூபிக்க முடியுமா? குரலை மாற்றி பேசுகிறவங்களை வச்சு அவங்கள என் கட்சிக்காரங்க ஒய்ஃப் மாதிரியே பேச வச்சு அதை ஆதாரமாக காட்டி இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க செந்தமிழரசி. சொந்த பகை காரணமாக ஏற்கனவே இவர் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்க செந்தமிழரசி. அந்த கேஸ்லேருந்து என் கட்சிக்காரர் விடுதலை ஆயிட்டாரு. அந்த கோபம், அந்த ஆத்திரம், மறுபடியும் எப்படியாவது அவரை பழி வாங்கணும்னு எண்ணம், அதனால அந்த ஃபால்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சரோஜினி அம்மா ஃபோனில் பேசுனது உண்மையாக இருந்தால் அந்த நம்பர் எல்லாம் செந்தமிழரசி ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை வச்சு சரோஜினி அம்மா எங்கேருந்து பேசினார்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க கண்டுபிடிக்கலையே. ஏன்? சரோஜினி அம்மா ஃபோன் பண்ணினதா டிஜிபி மேடம் சொல்கிறது பொய். சரோஜினி அம்மா ஃபோன் பேசினதை ஆதாரமாக வச்சு என் கட்சிக்காரர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடக்கூடாது யுவர் ஆனர். தேவையில்லாமல் பொய் வழக்கு போட்டு கைது செய்து என் கட்சிக்காரரை அவமானப்படுத்திய செந்தமிழரசியை டிஜிபி பதவியிலிருந்து நீக்குவதற்கு அரசாங்கத்திற்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டபொழுது மிஸ்டர் விஸ்வநாதன் தான் அவர் மனைவியை கடத்தினார் என்பதற்கு போனில் அவர் பேசினார் என்ற ஆதாரத்தை தவிர வேற எந்த ஆதாரமும் இல்லை. Your Honor. நீங்க யாருமா? நான் விஸ்வநாதனோட வைஃப் டாக்டர் சரோஜினி. யுவர் ஆனர், கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட சரோஜினியே வந்துட்டாங்க. உண்மை என்னங்கிறத அவங்ககிட்ட நீங்களே விசாரிச்சுக்குங்க. செல்வி பின்னால சிகப்பு கலர் சட்டை போட்ட என் ஆள் ஒருத்தன் கோர்ட்ல இருப்பான். நீங்க அங்க விஸ்வநாதன் தான் என்னை கடத்தி அடைச்சி வச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவன் துப்பாக்கியை கூட தொட மாட்டான். அதை விட்டுட்டு நல்ல தம்பி தான் என்னை கடத்தி வச்சிருந்தான்னு சொன்னீங்கன்னா அந்த நிமிஷமே
அவன் செல்வியை சுட்டுருவான். சொல்லுங்கம்மா, உங்களை கடத்துறது யாரு? உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை இந்த கோர்ட் கொடுக்கும். சொல்லுங்க. யுவர் ஆனர், என்ன கடத்தி கொண்டு போய் வச்சது என்னுடைய கணவர் மிஸ்டர் விஸ்வநாதன். எதுக்காக உங்களை உங்க ஹஸ்பண்ட் கடத்தினாரு? முன்னாள் டிஜிபி பால் குணசேகரனோட மனைவிய என்னுடைய கணவரும் அவருடைய ஆட்களும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிரட்டினாங்க. எதுக்காக மிரட்டினாங்கன்னு தெரியல. என்னமோ அவங்க அப்செட் ஆனாங்க. இத நான் பார்த்தேன். அந்த அம்மாவை ஏன் இப்படி பண்றீங்க, என்ன காரணம்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சரியா சொல்லல. இதெல்லாம் நடந்தது ஒரு நாள் சாயங்காலம். மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். முன்னாள் டிஜிபி பால் குணசேகரனோட மனைவி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாக நியூஸ் படிச்சேன். என்னால் அதை நம்ப முடியலதான். ஏன்னா அவங்க கார் ஆக்சிடென்ட்ல சாகல. அந்த நியூஸை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டேன். சண்டை போட்டேன். நீங்க தான் அவங்கள ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். செந்தமிழ் அரசிட்ட நான் இதை பத்தி பேசுவேன் சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன அவர் வெளியில எங்கேயும் விடல. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்த மருந்து ஏதோ கொடுத்து என்ன ட்ரக் பண்ணி வச்சிருந்தார். நான் மயக்கமா விழுந்திருந்தேன். அப்புறமா என்ன என் கை காலெல்லாம் கட்டி கட்டி போட்டு நான் ரூம்லயே அடப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில இருந்து என்ன வேற இடத்துக்கு மாத்தி கொண்டு போயிட்டார். அங்கேயே என்ன அடைச்சு வச்சிருந்தார். சாப்பாடு தண்ணி எனக்கு ஏதோ இருக்கல. நான் அதுலயே அடைஞ்சு கிடந்தேன். சரி, எந்த இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? தெரியாது யுவர் ஆனர். ஆனா அங்க ஒரு ஃபோன் இருந்துச்சு.
அந்த ஃபோன்ல இருந்து தான் நான் போலீஸை காண்டாக்ட் பண்ணி டிஜிபி மேடத்திட்ட பேசணும்னு சொல்லி சொன்னேன். என் ஹஸ்பண்டை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். அடைச்சி வச்சிருக்காருன்னு சொன்னேன். எங்க உங்களை அடைச்சி வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியல. ஏதாவது சின்ன விவரங்கள் சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. இங்க எப்படி வந்தீங்க? அவருடைய ஆளுங்கள்லாம் காவலுக்கு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் வந்துட்டேன். நோ யுவர் ஆனர். இவ பொய் சொல்றா. நான் அவளை கடத்தல. செந்தமிழ் அரசிக்கிட்ட பேசுனது உங்க ஒய்ஃபே இல்ல, வேற யாரோ அவரோட குரல்ல பேசியிருக்கலாம்னு உங்க வக்கீல் சொன்னாரு. அதை ஏத்துக்க கூடாதுன்னு உங்க வக்கீல் சொன்னாரு. இப்போ உங்க ஒய்ஃபை வந்து சொல்றாங்களே நீங்க தான் கடத்தினீங்கன்னு. அவங்களே நேர்ல வந்து சொன்ன பிறகும் கூட உறுதியா அது எப்படி பொய்ன்னு சொல்றீங்க? விஸ்வநாதன் தான் கடத்தினார் என்று அவரது மனைவியின் சாட்சியத்திலிருந்து உறுதியாவதால் அவர் குற்றவாளி என்று இந்த கோர்ட் கருதுகிறது. அவர் மனைவி கூறியது போல் முன்னாள் டிஜிபி பால் குணசேகரனின் மனைவியின் மரணத்திற்கும் மிஸ்டர் விஸ்வநாதனுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is adjourned. Congratulations. Thank you, madam. சரோஜினி, போலாம். Come on. Let's go. எப்படிமா இருக்கீங்க? என்னம்மா? பாவா, நீ என் கூட வா. பாவா, நீ என் கூட வாம்மா. Well done, Mr. Nalathambi. You proved yourself better than what we expected. விஸ்வநாதன் வெளியே இருக்கிற வரைக்கும் வேலை ஃபாஸ்டா நடக்கல. எதிரி இல்லைன்னதும் நாங்க நடக்குமான்னு நினைச்சதெல்லாம் நடக்குது. நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா எதிரியா நினைக்க மாட்டேன். அப்படி நினைச்சிட்டேன்னா அவங்கள அழிக்காம விட மாட்டேன். இனிமேல் நம்ம தேடி வருது. That only one man. That's Mr. Nalathambi. Thank you very much. டிஜிபி மேடம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Excuse me. உட்காருங்க. Sit down.
கோர்ட்ல நீங்க சொன்னது போயின்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. உங்களை அவர் கடத்தல என்ன சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? சரோஜினி, உங்களை உங்க வீட்டுக்காரர் கடத்தல என்ன சொல்றாரு, அது உண்மையா? நான் கோர்ட்ல சொல்லிட்டேனே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க லண்டன் போயிருந்தீங்களா? லண்டன் போயிருந்தீங்களான்னு கேக்குறேன். என்ன? லண்டன் போனீங்களா? லண்டன் லண்டன் போயிருந்தேன். கோர்ட்ல சொன்னது உண்மையா, இப்ப சொல்றது உண்மையா? நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, உண்மையை மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் சரோஜினி. கேளுங்க, என்ன 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 சொல்றீங்க, என்ன கேக்குறீங்க? சரோஜினி, நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு நம்புறேன். என்ன 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 உண்மை? நீங்க லண்டன் போலன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. உட்காருங்க. Sit down. செந்தமிழரசி, யாரோ அங்க போனாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, போன மாதிரி இருந்துச்சே. That's nothing. சொல்லுங்க. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீங்க லண்டன் போகலன்னு சொன்னாரு. உண்மையை சொல்லிட்டாரா? ஆமா. நீங்க சொல்லுங்க இப்ப. லண்டன் போகல. அப்ப ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க, ஏன் போய் சொன்னீங்க? உங்க ஹஸ்பண்ட் உங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சதா சொன்னீங்களே, எதுக்காக அடைச்சு வச்சிருந்தாரு? நீங்க ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்களாமே, சண்டை போடுறீங்களாமே, வெளியாளுங்க கிட்ட ஏதோ பேசுறீங்களாமே. ஆக்சுவலா உங்களுக்கு பைத்தியம்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பாம உங்களை வீட்டிலே வச்சிருந்ததா சொல்றாரு. அப்படியா? நோ நோ நோ, அவர் சொல்றது உண்மை கிடையாது. ஆனா நீங்க சொல்றது என்னால நம்ப முடியலையே. நீங்க நடந்துக்கிற விதமும் அப்படிதான் இருக்கு. லண்டன் போகாமலே லண்டன் போனதா சொல்றீங்க. அது குழப்பம். அது குழப்பமா இருந்தது, அதான் சொன்னேன். குழப்பம்னா என்ன? அதான் மன குழப்பம்னா என்ன அர்த்தம்? மென்டலி நாட் ஸ்டேபிள், சோ டிஸ்டர்ப்டுன்னு தானே வரும். ஐயோ நோ ஐயோ நோ 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 நோ, நான் தெளிவா தான் இருக்கேன். அப்படியா? I'm all right. Oh, really? அப்ப எதுக்காக உங்க புருஷன் உங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாரு? எதுக்கா? சரோஜினி, உங்களை முதல் தடவை பார்க்கும் போது உங்க புருஷனை தேச துரோகின்னு கூப்பிட்டேன். எவ்வளோ பேசுனீங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவோ மாற்றம். வாட் ஹேப்பன்? இப்போ உங்க புருஷன் மேல கம்ப்ளைண்ட கொடுத்து என் முன்னாடி இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உண்மை ஏதாவது தெரியுமா? என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
ஏதாவது உண்மை தெரிய வந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சா? அதனால தான் உங்களை அடைச்சு வச்சாரா? ஏதாவது இருக்கணுமே. என்னாச்சு? உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நான் 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 அதுக்காகலாம் சண்டை அப்ப போடல. எதுக்காக சண்டை போட்டீங்க? அப்ப நீங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. நோ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. நோ 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 ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் நல்லா இருக்கேன். நான் தெளிவா தான் இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. ஐ டோன்ட் திங்க் யூ ஓகே. வாட்? என்ன சரோஜினி, ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? சொல்லுங்க. உங்களை யாராவது மிரட்டுறாங்களா? நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா? உங்க புருஷனை பத்தி உண்மை இப்போ அது தெரிஞ்சுதா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் என்ன மறைக்கிறீங்க? அதான் என்ன மறைக்கிறீங்க? எனித்தை சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சரோஜினி. என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.